நான் போன வாரம் தான் தேவக்கோட்டையில் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சட்டி சுவாமிகளுடைய ஜீவசமாதிக்கு குருபூஜைக்கு போயிட்டு வந்தேன். நாட்டுக்கோட்டை செட்டியார்கள்லாம் சேர்ந்து திருப்பணி செய்த ஒரு அற்புதமான ஒரு ஜீவசமாதி. அவருக்கு பேர் சட்டி சுவாமிகள் அப்படின்னு பேர். சட்டி அப்படின்னா மண் சட்டி. மண் சட்டியை எடுத்துக்கிட்டு பிச்சைக்கு போவார். பிச்சை யாரும் போடலன்னா சட்டியை தலையில் கமுத்துக்குவார். சட்டி கண்ணப்பா சுவாமின்னு ஒரு சாமி இருந்தார் மெட்ராஸில், காவாங்கரை புழல் சிறை பக்கத்தில். அவருடைய ஜீவசமாதியை ஒவ்வொரு வருஷமும் திறப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் அவருடைய ஜீவசமாதியை திறப்பாங்க. திறந்தா என்ன ஆச்சரியம்னா, அந்த ஜீவசமாதி 300 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சாமியுடைய உடம்பு எப்படி இருந்ததோ அந்த உடம்பு இன்னும் அப்படியே இருக்கும். இந்த அற்புதம் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஜீவ சமாதி அப்படின்னாவே ரொம்ப ஆற்றல் சக்தி அதிகமாக இருக்கிற ஒரு இடம். பொதுவாக அவருடைய உத்தரவு இல்லாமல் இங்கே யாரும் உள்ளே வர முடியாது. ஒரு துறவிகள், சன்னியாசிகள், சித்தர் யாரை விரும்புகிறாரோ அவங்க தான் உள்ளே வர முடியும். எல்லாரும் உள்ளே வர முடியுமான்னா வர முடியாது. அதுவும் இன்னைக்கு இந்த குடியாத்தம் பகுதி சித்தர்கள் வாழ்ந்த பூமி. கலசப்பாக்கம் பூண்டி மகானாக இருந்தாலும் சரி, திருவள்ளம் மௌன சித்தராக இருந்தாலும் சரி, அந்த காலத்தில் வாழ்ந்தவங்கெல்லாம் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்தார்கள். சித்தர்கள்லாம் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யணும். கேப்ப கூழ் வாங்கி, ராகி கூழ் வாங்கி எல்லாருக்கும் ஊற்றுனாங்க. பஞ்சம் வந்த போது, பசி வந்த போது, யாராவது குழந்தை இல்லை, உடம்புல வியாதி, மனசில் கஷ்டம், குடும்பத்தில் பிரச்சனை, இப்படி யாராவது வந்தாங்கன்னா திருநீர் கொடுப்பாங்க. அந்த திருநீரை வாங்கி அதை பூசிக்கொண்டா அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். இதைத்தான் சுந்தரர் சொல்லுகிறார். பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன், முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன், முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன், அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே. இந்த முதல் வரி சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன். சித்தம்னா என்ன? மனுஷனுக்கு 4 விதமான குணம் உண்டு. சித்தம், புத்தி, அகங்காரம், மனம் அப்படின்னு 4 விதமான கரணம் உண்டு. இதுக்கு பேர் அந்த கரணம் அப்படின்னு பேர். கடவுள் நமக்கு 4 விதமான கிஃப்டை கொடுத்துருக்கிறார். மொத்தம் 36 பொருள். இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் குழந்தை பிறந்துருச்சுன்னா என்ன கொடுப்பாங்க? கிஃப்ட் கொடுப்பாங்களா இல்லையா? 16 பொருளோ 14 பொருளோ தராங்க அரசாங்கம். இப்போ சிவபெருமான் நமக்கு எல்லாருக்குமே 36 பொருளை கொடுத்துருக்கிறார். 36 பொருள் என்னங்க புதுசாக இருக்க? அதெல்லாம் 36 பொருள். இந்த கண்ணு, காது, மூக்கு, வாய், உடம்பு, நல்ல குடும்பம், நல்ல மனசு, நல்ல ஊர், இதெல்லாம் தனு கரண புவன போகம்னு பேர். தனுனா உடம்பு, கரணம்னா நான் சொன்ன மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற கரணம் 4. தனு கரண புவனம் நல்ல ஊர். புவனம்னா நாடு, நல்ல ஊர், நல்ல இடத்துல, நல்ல ஊர்ல, நல்ல குடும்பத்துல பிறக்க வச்சிருக்கிறார். தனு கரண புவன போகம். சரி, ஊர்ல பிறந்திருந்தாலும் சில பேர் செக்கு மாடு மாதிரியே இருப்பான். இந்த பஸ் ஸ்டாண்டை தாண்டி போயிருக்க மாட்டான், வீட்டை தாண்டியே சில பேர் போயிருக்க மாட்டான். ஏன்னா பிறவிலேயே கால் ஊனமா இருந்தா என்ன பண்ண முடியும்? கண்ணுக்கு உள்ள இருந்தா என்ன பண்ண முடியும்? இன்னமும் இருக்காங்க. நான் வேலூருக்கு கூட போனது இல்லைங்கன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். குடியாத்தத்தை தாண்டி நான் இந்த ஆத்தை தாண்டி போனதே கிடையாதுன்னு சொல்றவங்களா இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் போகத்தை அனுபவிக்காதவங்க. ஆனா சில பேர் இருக்கான், உலகம் முழுக்க சுத்துவான். கேதாரம், காசி, கைலாஷ், எல்லா ஊருக்கும் போவாங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க? அடுப்பங்கரையே கைலாசம், வாசப்படியே வைகுண்டம். எங்களுக்கு வைகுண்டமாவது கைலாசமாவது, நாங்கள் சமைக்க வேண்டியது, சாப்பாடு செய்ய வேண்டியது, கழுவ வேண்டியது. கொரோனா காலத்தில் பண்ணீங்களா எல்லாரும்?
எல்லா வீட்டு பெண்களும் காலம்பரை சமைக்கிறது, திரும்பி சாப்பிட்றது, எல்லா பிள்ளைங்களும் சாப்பிட்றது, திரும்ப பாத்திரத்தை கழுவுறது, துணியை துவைக்கிறது, திரும்ப சாப்பிட்றது, தூங்குறது, டிவியை பார்க்கறது. இப்படி போகத்தை அனுபவிக்காம வாழ்க்கையை ஓட்டுறது. இப்ப கடவுள் என்ன பண்றாரு தெரியுமா? 36 பொருளையும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனு, கரண, புவன, போகம். போகம்னா அனுபவிக்கிறது. நல்ல அரிசி மூட்டை இருக்கு, பருப்பு மூட்டை இருக்கு, முந்திரி பருப்பு இருக்கு, பிஸ்ஸா பருப்பு இருக்கு. டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாரு. கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு, சுகர் அதிகமா இருக்கு. ஒரு பெரிய மிட்டாய் கடை ஓனரு, அவருக்கு சுகர் மட்டும் 450 பாயிண்ட் சுகர். அவரால் போய் ஒரு மைசூர் பாக்கை எடுத்து அவரால் சாப்பிட முடியாது. அவர்கிட்ட டேஸ்ட் கூட பார்க்க முடியாது. டாக்டர் சொல்லிவிட்டார், டேஸ்ட் கூட பார்த்துறாது. பார்த்தா 50 பாயிண்ட் ஏறிடும், காலை எடுத்துருவாங்க. சுகர்லயே 18 விதமான சுகர் இருக்கு. சில பேருக்கு உடம்பெல்லாம் அரிக்கும், சில பேருக்கு கண்ணு தெரியாது, சில பேருக்கு காலில் புண்ணு வரும், சில பேருக்கு வேற விதமான மயக்கம் வரும். சுகர்லயே 18 விதமான சுகர் இருக்குங்கிறார். யாரு சொன்னது அப்படின்னு? டாக்டர் சொன்னாரா? சித்தர்கள் சொல்றாங்க. இந்த சுகருங்கிற வார்த்தைக்கு பேரு நீரிழிவுன்னு பேரு. இதுக்கு ரொம்ப எளிமையான மருந்து, நிறைய மருந்து இருக்கு, ஆனா யாரும் கடைபிடிக்கிறது இல்லை. அதெல்லாம் சொல்றதா சித்தர்னு பேரு. இந்த நாட்டு மக்களுக்கு முதல்ல உடம்புல வரக்கூடிய வியாதி எவ்வளவு தெரியுமா? 4444 வியாதி. ஒவ்வொரு ஜீவராசிக்கும் வரக்கூடிய வியாதி 4444. அதுல 4 வியாதி பூச்சிக்கு வியாதி வரும். தேள், பாம்பு, எல்லாரும் காய்ச்சல் வரும். அதுக்கெல்லாம் டாக்டர் எங்கேயா இருக்காங்களா? மெடிக்கல்ல போய் ஒரு தேள் போய் பாம்பு போய் பல்லு வலியா இருக்கு 2 மாத்திரை இருந்தா கொடுங்கன்னு கேட்குமா? கேட்க முடியாது. அப்போ பூச்சிக்கு 4 வியாதி, 4444. அதுல 40 வியாதி செடிக்கு. 40 வியாதி மரம், செடி, கொடி, இதுக்கெல்லாம் 40 வியாதி. மரத்துக்கும் வியாதி வரும். பூச்சி மருந்து வாங்க அடிக்கிறோமா இல்லையா? புழு வந்துருச்சா இல்லையா செடிக்கு? இப்படி 40 வியாதி வருதான். இன்னைக்கு செடியில் ஒரு செடி வளர்த்துறோம்னா உடனே பூச்சி வந்ததுன்னா போய் மருந்து வாங்கி அடிக்கிறோம். பூச்சி மருந்து நெல்லுக்கு வாங்கி அடிக்கிறோம், தென்னை மரத்துக்கு போய் பூச்சி மருந்து வைக்கிறோம். இப்படி 40 வியாதி பூச்சிக்கு, 40 வியாதி செடிக்கு, மரம், செடி, கொடிக்கு. 400 வியாதி விலங்குகளுக்கு, மிருகங்களுக்கு, மாடு, யானை, கழுதை, குதிரை, நாய், இதுக்கு 400 வியாதி வருமா. இந்த நாயாவது மெடிக்கலில் போய் எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது சார், 4 நாளாக தலைவலியாக இருக்குது அப்படின்னு குலைச்சி ஒரு மாத்திரை கேட்குமா? நம்ம தான் கண்டுபிடிச்சி, மனிதன் தான் கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன மாத்திரைன்னு சொல்லுவோம். இது 400 வியாதி. அந்த 400 வியாதியில் விலங்குகளுக்கு எந்த வியாதி வருதுன்னு நமக்கு தெரியாது. எதை கேட்டாலும் ஒரு மாத்திரை கொடுப்பாங்க இல்லையா? இப்போ மனுஷனாகிய நமக்கு எவ்வளோ வியாதி மிச்சம் இருக்கிறது? 4000 வியாதி. இப்போ 4000 வியாதியில் 2021 வருஷம் 4000ல் 1 ரிலீஸ் பண்ணார் சிவபெருமான், சீனாக்காரன் மூலமா இல்லையா? சீனாக்காரன் மூலமா ஊசி வியாபாரம் பண்ணு, நல்ல கோடீஸ்வரன் ஆகு, எல்லாத்துக்கும் 2 ஊசியை போடு அப்படின்னு சொல்லி, சில பேருக்கு சளி வந்ததுன்னா அப்படி அச்சு தும்முனாலே அப்படி கோணி பையை போட்டு மூடி நேராக கொண்டு போய் படுக்க வச்சு ஒரு 4 லட்சம் ரூபாயை வாங்கிடு. பணம் தரலைன்னா மேலே அனுப்பிச்சிரு. பணம் தரலைன்னா போஸ்ட்மார்ட்டம் கிடையாது, ஈமசரங்க கிடையாது, சொந்தக்காரன் யாரும் வரமாட்டான், வாக்கரிசை கிடையாது, ஒன்றும் கிடையாது. கேள்வி கேட்பார இல்லாமல் கொண்டு போய் கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி லட்சம் மக்கள் செத்து போனான். இந்த வியாதி எப்படி வந்தது? சாதாரண சளிக்காய்ச்சல். இதை அகத்தியர் நிகண்டுன்னு ஒரு நூல் இருக்கு, அந்த நூலில் சொல்றாரு இந்த வியாதிக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்ன, எங்க இருந்து வரும்னு சொல்றாரு. இந்த வியாதியை பாம்பு திங்கிற ஊர்ல இருந்து இந்த வியாதியை பரப்புவான்னு சொல்றார். என்னைக்கு? 1000 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே சொல்லி வச்சுட்டார். இந்த பாட்டு அப்படியே இருக்கு. 1000 ஆண்டுக்கு முன்னாடியே எவன் பாம்பை திங்கிறானோ அந்த ஊர்ல இருந்து இந்த வியாதியை அவன் பரப்புவான்னு அகத்தியர் நாடி ஜோதிடத்துல எழுதி வைக்கிறார். இது யாராலும் மறுக்க முடியுமா? நான் நேர்லயே எடுத்து படிச்சு அதனால சொல்றேன். சரி, அப்படி சொன்னவர் இதுக்கு மருந்து சொல்லலையான்னார். 8 மருந்து சொல்றாரு. நான் ஊசியே போட்டுக்கல, அது வேற விஷயம். 8 மருந்து நம்ம வீட்டில் இருக்கிற மருந்து: வால்மிளகு, திப்பிலி, கிராம்பு, சித்திரத்தை, அதிமதுரம், குறுமிளகு, அவ்வளோதான். இந்த 8 அந்த காலத்தில் பெண்கள்லாம் பிரசவம் பண்ணாங்கன்னா பிரசவ மருந்துன்னு கொடுப்பாங்க.
அந்த மருந்து தான் இது, வேற ஒன்றும் கிடையாது. இதை லேகியமாக பண்ணி காலையில் ஒரு உருண்டையை சாப்பிடு, மத்தியானம் சாப்பிடு, சாயங்காலம் சாப்பிடு, சாதாரணமாக ரசம் வச்சு குடி, இந்த வியாதி வராதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த கேன்சர்னு ஒரு வியாதி யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஆண்களுக்கு எங்கே வரும்னு சொல்ல முடியாது, பெண்களுக்கு 2 இடத்துல வரும். ஒன்று மார்பக புற்றுநோய், மற்றொன்று கருப்பை வாய் புற்றுநோய். இது வந்ததுன்னா ரொம்ப சிரமம். பெண்கள்லாம் தெரியும், மாதவிடாய் காலங்களில் எவ்வளவோ கஷ்டப்படுவாங்க. ஒரு 40 வயசுக்கு மேலே போனால் பிரச்சனை வரும். அது காரணம் என்ன தெரியுமாங்கிறார், அதிகமாக புளியை திங்கிறதுனால வந்து வேணாங்கிறார். அதிகமாக புளியை போட்டு கரைச்சி புளியை வாங்கி வீட்டுக்கார தர காசு அத்தனையும் ஒரு 5 கிலோ 6 கிலோ புளியை வாங்கி வைக்க வேண்டியது வீட்டில். எதை எடுத்தாலும் புளி. அகத்தியர் சொல்றார், காட்டில் வாழக்கூடிய புலி மனுஷனை கொல்லும், வீட்டில் வாழக்கூடிய புலி வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கொல்லுங்கிறார். அப்போ புளி சோறே சாப்பிடக்கூடாதா சார்? கேரளாக்காரனுக்கு இந்த வியாதியே வராது, ரத்த சோகை வராது, கேரளாக்கார பெண்களுக்கெல்லாம் கர்ப்பப்பை புற்றுநோய் வராது, பெரும்பாலும் வராது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இயற்கையாக புளிய மரம்னு ஒன்று இருக்குது, குடம்புளின்னு பேர். பெரிய நெல்லிக்காய் மாதிரி அப்படி சொலையாக இருக்கும், குடம்புளின்னு கடையில் விற்கிது. இந்த நம்ம எல்லா கடையிலும் விற்கும் குடம்புளின்னு, போய் வாங்குங்க, தெரியும், நாட்டு மருந்து கடையில் விற்கும் குடம்புளின்னு. அந்த புளியை வச்சு தான் சிலோன்லையும் சமையல் பண்ணுவான், இலங்கையிலையும் சமையல் பண்ணுவான், இங்கேயும் சமையல் பண்ணுவான். அப்போ புளியே சேர்க்கப்படாதா சார்? குறைக்கணும்னு அகத்தியர் சொல்றார். இப்போ இந்த வியாதிக்கு என்னையா மருந்து, இந்த கேன்சருக்கு என்னையா மருந்துன்னா ரொம்ப எளிமையா சொல்றார். நித்திய கல்யாணிங்கிற ஒரு 4 பூவை பறிச்சு, சுடுகாட்டு மல்லின்னு சொல்லுவோம், வீட்டில் வளர்த்த மாட்டான் யாரும், ரோஸ் கலர்ல இந்த சுடுகாடு எங்க இருக்கு அங்கே ஓரத்தில் அப்படி விளையும். அதை எடுத்து தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் குடி. இந்த சங்கு பூன்னு போடுறோம் சனி பகவானுக்கு, சனிக்கிழமை சங்கு பூன்னு பேரு. அந்த 4 பூவை எடுத்து ஒரு தண்ணியில போட்டா நீல கலர்ல மாறிடும். ஒரு சாதாரண 4 சங்கு பூவை எடுத்து ஒரு தண்ணியில போட்டுட்டீங்கன்னா அப்படியே அந்த இங்கு மாதிரி ஆயிடும், மை பேனா மை மாதிரி ஆயிடும். அதை எடுத்து குடிச்சிட்டு வா, உனக்கு புற்று நோய் வராது அப்படின்னு சொல்ற. சாதாரண தலைவலி வருது, உடம்புல காய்ச்சல் வருது அப்படின்னா ஒன்றும் இல்லை, நல்ல மிளக ஒரு ஊசியில குத்தி அதை தீயில காட்டி அந்த புகையை மேல அப்படின்னு இழுப்பா, எல்லாம் சரியா போயிடும். கொரோனாவாது கிரணாவாது லங்ஸ் பிரச்சனையாவது எதுவுமே வராதுங்கிறார். விரலி மஞ்சளை சுட்டு முகம் முடி, விரலி மஞ்சளை சுட்டு அந்த புகையை பிடி. இதெல்லாம் யார் சொல்றா? சித்தர்கள் சொல்லி வைக்கிறாங்க. நான் ஏன் இங்க இதெல்லாம் ஏன் சொல்றேன், என்ன சாமி வந்து ஏதாவது பேசுனா இதெல்லாம் சொல்றாரு? நாட்டு மக்களுக்கு சும்மா தேவாரம் திருவாச்சகம் முடிஞ்சு போன புராணத்தையே சொல்லாம நீங்க எப்படி ஆரோக்கியமா வாழணுங்கிறத சொல்ல வச்சவங்க சித்தர்கள்.